ஸ்ரீ தேவி பாகவதம் 303ஆம் பகுதி மாத்யாந்திக சந்தியா விதிகள். நாரத முனிவரே, இனி அனுஷ்டானத்தினால் அதிக பலனை தரும் மாத்யாந்திக சந்தியா விதியை கூறுகிறேன். தேவியின் பெருமைகளை கூறி இனி சாவித்திரி தேவியை நமஸ்கரிக்கிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும். பின் மலர்களை மேலே எறிந்து சூரிய தேவரை வணங்கிவிட்டு பிரணவத்துடன் கூடிய காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பின் தேவியை மந்திரங்களால் வணங்கி தர்ப்பணம் செய்தல் வேண்டும். பின் மந்திர சாதனத்தை விரும்பி ஜபம் செய்தல் வேண்டும். அப்படி செய்யும்போது விடியற்காலை பொழுதில் கையை நிமிர்த்தியும், மத்தியான பொழுதில் இருதயத்தின் மேல் வைத்தும், மாலையில் கையை கவிழ்த்தும், பெரு விரலால் மோதிர விரலின் நடு ரேகையில் கிரமமாக ரேகைகளை தொட்டு தொட்டு எண்ணி எண்ணி ஜபிக்க வேண்டும். இந்த கர மாலை என்பர். இது பசுவையும் பசு மாதர் குருவையும் நிந்தித்த பாவத்தையும் மதுபான வகை அருந்திய பாவத்தையும் நீக்க வழிவகுக்கும். காயத்ரி ஜபத்தை ஒரு முறை ஜபித்தால் 4 வேதங்களை ஒரு முறை ஓதிய பலனும், அதை பொருள் உணர்ந்து படித்தால் 4 வேதங்களையும் பொருள் உணர்ந்து படித்த பலனும் உண்டாகும். பொருளை உணராது படிப்பதால் பலன் உண்டாக மாட்டாது என்றார் நாராயணர். 303ஆம் பகுதி நிறைவடைந்தது.